சிங்கர் ஜூனியர் 6 ஃபைனல்ஸை நோக்கி நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் 2-3 வாரங்கள்ல கண்டிப்பா ஃபைனல்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வைல்ட் கார்டு ரவுண்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ டாப் 4 கண்டஸ்டன்ட் வந்துட்டு செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த 4 பேருமே ரொம்பவே டேலண்டடான கண்டஸ்டன்ட். ஸோ இவங்க 4 பேர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது ஃபைனலிஸ்டா டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் மூலியமா நம்ம ரித்திக் வந்துட்டு செலக்ட் ஆயிட்டாரு. ஸோ ரித்திக் பத்தி பார்க்கும்போது அவர் வந்துட்டு இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ண எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு ரொம்பவே கிளியர் கட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த இசை நுணுக்கங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ரித்திக் வந்துட்டு ரொம்பவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அவர் இப்போ பாடும்போதே ஒரு பிளேபேக் சிங்கர் பாடுற மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பா அவர் வந்துட்டு அவரோட வாய்ஸ்லாம் மெச்சூர்ட் ஆகி ரொம்ப வந்து கொஞ்சம் பெரிய பர்சனா ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்துட்டு பிளேபேக் சிங்கர் ஆயிடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே ரித்திகை ரொம்பவே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெலோடியஸான பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு அப்படியே கண்டிப்பா எல்லார் கண்களையும் கண்ணீரை வர வச்சிருவாரு. அந்த அளவுக்கு நம்ம ரித்திக் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ இவர் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல டைரக்ட் ஃபைனலிஸ்டா ஜட்ஜஸால செலக்ட் ஆகி உள்ள போயிட்டாரு. நெக்ஸ்ட் 2வது ஃபைனலிஸ்டா நம்ம அனுஷியா செலக்ட் ஆனாங்க. ஸோ அனுஷியா சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3லயும் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலயும் வந்துட்டு டாப் 5க்குள்ள வந்திருந்தாங்க. பட் அதே மாதிரியே இந்த சீசன்லயும் வந்து டாப் 5க்குள்ள வந்திருக்காங்க. பட் அதுல டைட்டில் வின் பண்ணல. இதுல கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனுஷியா பத்தி பார்க்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு வெர்சடைல் சிங்கர். ஸோ எந்த ஜர்னல்ஸ் ஆஃப் சாங்ஸையும் வந்துட்டு ரொம்பவே பிரமாதமா பாடுவாங்க. இவங்களும் அவங்களுடைய முதல் ரவுண்ட்ல இருந்தே இப்ப வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சியான பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்காது, எப்போதுமே பெஸ்டா தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு செமிஃபைனல் ரவுண்ட்ல 3 பேட்டிலுமே வந்து வின் பண்ணி டைரக்டா வந்துட்டு செலக்ட் ஆகி 2வது ஃபைனலிஸ்டா உள்ள போயிட்டாங்க. அடுத்ததா சேம் செமிஃபைனல் ரவுண்ட்லயே 3வது ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆனவங்க தான் நம்ம சின்மயி. ஸோ இவங்க கனடால இருந்து வராங்க. இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு நம்ம அனுஷியா மாதிரியான வெர்சடைல் சிங்கர் தான். ஸோ இவங்க டாப் 7க்குள்ள வர வரைக்கும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு சொல்லிக் கொள்ற மாதிரியா வந்துட்டு, அதாவது நம்ம சின்மயி வந்துட்டு ஃபேமஸ் ஆகல. பட் டாப் 7க்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு தூள் கலப்புற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நம்ம சின்மயி அதுக்கப்புறமா வந்துட்டு மக்கள் மத்தியில பிரசித்தி பெற்றுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் வந்துட்டு அடிதூள் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இவங்க 3வது ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. அடுத்ததா நம்ம 4வது ஃபைனலிஸ்டா வேற யாருமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட் இருக்கிற நம்ம கபீஸ் பூவையார் தான். ஸோ நம்ம பூவையார் பார்க்கும்போது இவர் வந்துட்டு மக்கள் ஓட்டிங்ல செலக்ட் ஆகி உள்ள போயிருந்தாரு. ஸோ அதாவது நம்ம செமிஃபைனல் ரவுண்ட்ல 4வது மற்றும் 5வது கண்டஸ்டன்டான நம்ம ராக் ஸ்டார் சூர்யாவா நம்ம கானா ஸ்டார் பூவையாரை வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டு மக்கள் மத்தியில நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கள மக்கள் நம்ம பூவையாரை வந்துட்டு அதிகபட்ச வாக்குகளோட ஃபைனலிஸ்டா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பூவையார் வந்துட்டு 4வது ஃபைனலிஸ்டா உள்ள வந்திருக்காரு. ஸோ நம்ம பூவையாருக்கு கானா வந்துட்டு கை வந்த கலை. அது மட்டும் இல்லாம நம்ம ஜட்ஜஸ் எப்போதுமே வந்துட்டு பூவையார சொல்லுவாங்க, இந்தியாவிலேயே நீதாண்டா மிகப்பெரிய கானா ஸ்டாரா வரணும். ஸோ அந்த அளவுக்கு உன்கிட்ட வந்துட்டு ஒரு இன்பான்லேயே வந்துட்டு அந்த கானா ஊதிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நீ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா போதாண்டா, நீ தான் இந்தியாவிலே மிகப்பெரிய கானா ஸ்டார் அப்படின்னு நம்ம பூவையாரும் நிறைய தடவை ஜட்ஜஸ் கிட்ட இருந்து மிகப்பெரிய நல்ல பேரெல்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ட் பூவையாருக்கு இந்தியால மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த 4 பேர்ல வந்துட்டு டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும்போது கண்டிப்பா ஒரு டஃப் ஃபைட் வரும். ஏன்னா இவங்க 4 பேருமே ரொம்பவே திறமையான கண்டஸ்டன்ட் அண்ட் மக்கள் மத்தியிலையும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. ஸோ கண்டிப்பா டைட்டில் வின்னர் வந்துட்டு மக்கள் ஓட்டிங்ல தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து சூப்பர் சிங்கர் வரலாற்றிலே வந்துட்டு ஒரு நடக்காத ஒரு விஷயமா தான் இந்த ஃபைனல்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நீங்க அதாவது உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு அண்ட் யாரு வந்து இவங்க 4 பேர்ல டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஓட்டை வந்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.